அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்பொழுது வர்தா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து விளக்கம் அளித்து வருகிறார். அதை பார்க்கலாம். முதலமைச்சராக இருக்கும் பொழுது நம்முடைய மாநகராட்சிக்கு மட்டுமல்ல, நம் உள்ளாட்சியிலே அனைத்து பிரிவுகளுக்கும் நகராட்சி அதே போல பேரூராட்சி எல்லாமே தேவையான இயந்திரங்கள், குறிப்பாக சென்னை மாநகராட்சியிலே இன்றைக்கு அதிகமான இயந்திரங்கள் எந்த மாநிலத்தில் இல்லாதவர்களுக்கு அம்மா அவர்கள் வாங்கி கொடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு வேகமாக பணிகள் நடந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டது போல, இதுக்கு முன்னால் கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெஞ்சா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு தண்ணி இருக்கும், பார்த்துருப்பேங்க எல்லாமே. இப்போ எங்கேயுமே தண்ணி தேங்கிறதே இல்லை. அது மாண்புத்துறை அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கி எவ்வளோ இடங்களில் தேங்குது என்று கண்டுபிடித்து அதுக்கெல்லாம் அந்த இடங்களெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்றைக்கு உடனடியாக மழைநீர் வடிந்தோடுகிற விதத்திலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையும் திருவள்ளூரும் 2 நாட்களாக இந்த பலத்த காற்று கிட்டத்தட்ட 120 130 மைல் வேகத்திலே காற்றடித்த காரணத்தினால் இந்த கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு அதே அடிப்படையிலே போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சி சார்பில் 18,000 நம்முடைய அலுவலர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து வருகிறார்கள். அதே போல் கூடுதலாக பிற மாவட்டத்திலிருந்து 1983 பேர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு மொத்தம் 19,983 பேர் இன்றைக்கு வேலை பார்த்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் கிட்டத்தட்ட 200 டிவிஷனுக்கு 15 ஜோனாக பிரித்து ஜோனல் ஆஃபீஸர், நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் அமைச்சர்களும் அதே போல் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த ஜோன்களுக்கும் IAS ஆஃபீஸர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பான முறையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை நம்முடைய செக்ரட்டரியும் அதே போல் நம்ம கமிஷனர்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் லாரிகள் இதுவரைக்கும் மொத்தம் மாநகராட்சி லாரிகள் 136, வெளி மாவட்டங்கள் 129, 260 லாரிகள். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்ததாரர் மூலமாக எவ்வளவு லாரிகள் வேண்டாலும் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு அதை நம்முடைய மின்துறை அமைச்சர் பிரித்து அந்த லாரிகள் எல்லாம் போர்க்கால அடிப்படையில் எல்லா ஜோனுக்கும் எல்லா டிவிஷனுக்கும் கொடுத்து இன்றைக்கு வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது. அதே போல் மர அறுவை இயந்திரங்கள் இங்கே மாநகராட்சிக்கு 112, பிற மாவட்டங்கள் 183, 295 மர அறுவை இயந்திரங்கள் வேகமாக அதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. JCB இயந்திரங்கள் 144, இன்னும் கூடுதலாக எவ்வளோ JCB இயந்திரங்களும் லாரிகளும் பயன்படுத்த, எவ்வளோ லாரிகள் வேணாலும் இப்போ பயன்படுத்த இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் தேவையோ அதன் அடிப்படையிலே பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கடுமையான பாதிப்பு இருந்தாலும் கூட அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அனைத்து அமைச்சர்களும் அனைத்து IAS அதிகாரிகளும் அனைத்து அதிகாரிகளும் வேகமான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதன் அடிப்படையில் வேகமான முறையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உள்ளாட்சி அமைப்பில் அங்கேயும் எல்லா அமைச்சர்களும் பிரித்து அங்கேயும் கிட்டத்தட்ட 6 IAS அதிகாரிகளை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நியமித்துள்ளது. அவர்களும் அங்கே வேகமான போர்க்கால அடிப்படையிலே நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழவேற்காடு போன்ற பகுதிகளெல்லாம், அதே போல் கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதியில் அந்த ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க. அங்கேயும் பல குப்பங்கள் இருக்கிறது. அங்கேயும் கூட எங்கெங்கே மீன்வளத்துறை அமைச்சர் நேற்று வந்தாங்க, முதலமைச்சர் அங்கே நேற்று வந்து பார்த்தாங்க. அங்கே எங்கெங்கே என்னென்ன தேவைகளோ, எத்தனை படகுகள் பாதிக்கப்பட்டிருக்குது, முழுமையாக சேதமடைந்த, முழுமையாக கடலுக்குள் காணாமல் போன, பார்ட்டி டேமேஜ், அப்படி எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டு அம்மாவுடைய அரசு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியாக பார்வையிட்டு அந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டு, அதே போல் எந்தெந்த வீடுகள் டேமேஜாக இருக்குதோ அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே உடனடியாக முழு அளவிலே நம்முடைய அம்மாவுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. எல்லாமே போர்க்கால அடிப்படையிலே நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த டேமேஜ் ஆனதுக்கும் யாரும் பதட்டப்பட வேண்டியதில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதே போல் தொலைக்காட்சியும் 130 மைல் வேகத்திலே இன்றைக்கு காற்று வீசப்பட்டிருக்கிறது. எவ்வளவு டேமேஜ் தெரியும். ஆகவே பெரிய எலக்ட்ரிக் பெரிய டவர் எல்லாமே, செல்போன் டவர் எல்லாமே டேமேஜ் ஆகிறது. அதை வேகமான அடிப்படையில் நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரவு பகலாக அமைச்சர்களும்
IAS அதிகாரிகளும் அத்தனை அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தொலைக்காட்சியும் நம்முடைய ஊடகத்துறையும் அதே போல பத்திரிகை துறை அத்தனை பேருமே இதுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும், மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். வேகமான அடிப்படையில் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை மரங்களும் இன்றைக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 10,000க்கு மேற்பட்ட மரங்கள் இன்றைக்கு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தனை மரங்கள் இன்றைக்கு டேமேஜ் ஆகிருக்குது, சாய்ந்திருக்குது. அத்தனை மரங்கள் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக அதிகபட்சமாக 2 நாட்களுக்குள் எல்லா பணிகளும் முடுக்கி விடப்பட்டு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. முழு ஒத்துழைப்பு மக்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மின்துறை அமைச்சர் அதை பற்றி அவர் முழுமையாக சொல்லுவார். என்ன பண்ணலாம்? வர்தா புயலின் காரணமாக சென்னை மாநகரில் வரலாறு காணாத அளவிற்கு காற்றின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மரங்கள் 10,000க்கு மேல் சாய்ந்த காரணத்தினாலும் மின்கம்பங்கள் சாய்ந்த காரணத்தினாலும் பெருநகரங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. அது 12 இரவிலிருந்து எந்தெந்த பகுதியில் மரங்கள் அகற்றப்படுகின்றதோ அந்தந்த பகுதியில் மின்சாரம் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் வரை 60% பெருநகர பகுதிகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்ற பகுதியை பொறுத்தவரை இப்பொழுது மரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு இடையில் இந்த புயலின் காரணமாக மின்சாரம் கொண்டு வருகின்ற அந்த டவர் டிரான்ஸ்மிஷன் லைன் கிட்டத்தட்ட 40 டவர்கள் கீழே விழுந்துவிட்டது. அந்த டவர் வழியாக தான் மின்சாரம் வர வேண்டும். அதனால் சிறிது பணியிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளிலே நேற்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 60% கொடுத்திருக்கின்றோம். இன்று இரவுக்குள் முழுமையாக சென்னை மாநகரில் முழுமையாக கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட முதல் நாள் பார்க்கின்ற போது 3000 மின்கம்பங்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது மாவட்ட ஆட்சியிலிருந்து பெறப்பட்ட தகவல் கூட 15,000 மின்கம்பங்கள் சேதாரம் அடைந்திருக்கின்றன. சென்னை மாநகரை பொறுத்தவரை இன்று இரவுக்குள் வந்துவிடும். புறநகர் பகுதியை பொறுத்தவரை இவ்வளவு மின்கம்பங்கள் விழுந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்கம்பங்களை ரெஸ்டோர் செய்கின்ற காலம் சிறிது ஆகின்ற காரணத்தினால் 2 தினங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்க 2-3 தினங்கள் மின்சாரம் வருவதற்கு காலதாமதமாகும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பொறுத்தவரை மின்சார வாரியம் 24 மணி நேரமும் வெளி மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர், இங்கே இருக்கின்ற ஒரு 6000 பேர் என்று 9000 பேர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அலுவலர்களும் வேறு மாவட்டத்திலிருந்து அனைத்து அலுவலர்களும் இங்கே வரவழைத்து அவர்களும் அந்த பணியிலே முடுக்கிவிட்டுப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட காலையிலே அந்த கூட்டத்தை நடத்தி அதை வேகப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சென்னை மாநகரை பொறுத்தவரை எங்கே மின்சாரம் இல்லையோ அந்த பகுதியில் உடனடியாக இப்பொழுது நாங்கள் ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கின்றோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, ஃபீடராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலே உடனடியாக பழுதடைந்திருக்கின்றதோ அதை அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் உடனடியாக ஆய்வு செய்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆக சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த இரவுக்குள் அனைவருக்கும் மின்சாரம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு 2-3 நாட்கள் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக மின்கம்பங்கள் சேதம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்கம்பங்கள் எல்லாம் பழுதடைந்த மின்கம்பங்கள் எல்லாம் பழுது நீக்கி அதை மின்சாரம் கொடுப்பதற்கு ஒரு 2-3 தினங்கள் ஆகும். அதுவரை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ ஜென்செட் மூலியமாக விநியோகிக்க வேண்டும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கூட்டுறவு அமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள். ஆக கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அடிப்படை வசதியில் எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். மற்ற மாவட்டங்கள்ல மின் பாதிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால மோட்டார் மின் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இங்கிருந்து குடிநீர் லாரிகள் அதுதான் சொன்னாங்க. அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல ஜென்செட் எடுத்துக்க சொல்லி அவங்களுக்கு அந்த ஓவர் டைம்ல தனியார் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல டேமேஜ் ஆனது பகுதியை டேமேஜ் ஆனது 350, கட்டுமரங்கள் ஃபுல்லா டேமேஜ் ஆனது